அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் பார்க்கும்போது அவர் பரிசுத்தவான்கள் விசுவாசத்தோடு அவர் என்ன பண்ணார், விசுவாச வீரர்கள் லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் விசுவாசத்தோடு இருந்தார்கள். அதனால தான் இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பார்க்குறோம். இன்று கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். சங்கீதம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனே நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர்கள் செவிகளிலே ஏறிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தாவீதை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீது என்ன பண்ணுறாருன்னா, சவுலுக்கு பயந்து காடு மேடுகளெல்லாம் அவர் நொழிந்து கொண்டிருந்தார். அந்த காடு மேடுகளில் இருக்கும்போது கூட அவர் தேவனை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவருக்கு என்ன பண்ணுறாரு கர்த்தர், அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்க்குறோம். அதே போல் சாமுவேல் இதில் 2 சாமுவேல் 22:7 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வசனம் இருக்கிறது பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர்கள் செவிகளிலே ஏறிற்று. தன் ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். தன் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளிலே ஏறிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம என்ன பண்ண, தேவனை பாதத்தில் நம்ம அமர்ந்து தேவனை கூப்பிடும்போது நம்ம சத்தத்தை கூட தேவனை கேட்குறவராக இருக்கிறார் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அதே போல் சங்கீதம் 34:15 கூட நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கின்றது, அவருடைய செவிகள் அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு தெரிக்கின்றது அப்படின்னு. ஆனால் நீதிமான்களோட சத்தம் கேட்குற தேவன் நம்ம தேவன். உங்களோட சத்தம் கேட்டு இந்த காலை வேளையில் உங்களுக்கு பதில் கொடுக்குறாரு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வத்தையும் படித்தவரே, ஆண்டவரே, தாவீது கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களை நோக்கி அப்பா ஸ்தோத்திரம் கூப்பிடும்போது கர்த்தாவே, தாவீதுக்கு நீ பதில் கொடுத்த தேவன். இந்த காலை வேளையில் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு தகப்பனே உங்களுக்கு நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைங்களை வாழ்க்கையில் தேவன் நீர் ஆசீர்வாதங்களை கொடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.